ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே விஜயா வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. தாலிக்கு வந்து ஆபத்து வந்துடும், அவங்க ஹஸ்பண்ட் உயிர் போயிடும்ன்ற மாதிரி இந்த மீனாவால் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி பயத்திலேயே தான் இருப்பாங்க. அது பத்தாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணி இன்னும் பயம் காட்டணும், அவளுக்கு ஸ்ட்ராங்காக புரிய வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலுக்கு கூப்பிட்டு போய் ஆளெல்லாம் செட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து நம்ப வைக்கிறாங்க. அந்த அந்த சாமியார் சொன்னது உண்மை, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் பதிகிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களும் அதை நம்பிடுறாங்க. நம்பி என்ன பண்ணுறாங்க, நான் உடனடியாக மீனாவை வெளியில் அனுப்புகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்பளைக்கு காசு கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. நல்லா நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கூட நடித்தவங்களுக்கு காசை கொடுத்து சிந்தாமணியை அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்போ வந்து மீனா வராங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படிடி என்னடி இப்போ இந்த மாதிரி பிளான் போட்டாங்களே உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அப்படி இப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க மீனாவை. உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் டிசைனாக ப்ராப்ளம் வருதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க தங்கச்சி சீதாவும் சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவள் சொல்கிறா, மீனா எப்படி நம்பாமல் இருக்க முடியும், எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். எனக்கு வேறு ஏதோ சொல்லியிருந்தா பரவாயில்ல, மாமா மேலே சொல்லுவோம் தான் எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நானும் ஒரு ஜோசியரை வர சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜோசியக்காரரும் வராரு. வந்து அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, ஆனால் அவங்க வந்து விஜயா வந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கிறதுனால இது நடந்துருமோ அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி சொல்கிறாங்க, அதை செய்ய சொல்லி செஞ்சால் சரியாயிரும்ன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஆனால் அவரும் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்கும்ன்ற மாதிரி தான் அந்த ஜோசியரும் சொல்லிட்டு போகிறாரு. அதனால மீனாவும் ரொம்ப இதுவாகிடுறாங்க. ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்ற மாதிரி தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜயா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த பார்வதி, அவங்கக்கிட்ட வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கையான கதையை வந்து அவங்க தான் கதை எழுதி கொடுத்து காசு வாங்குறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுற பையன், ஒரு பூனை குறுக்க போனதுனால அவங்க வீட்டில் வந்து பூனை குறுக்க போனால் சகுனம் சரியில்லைன்னு சொன்னதுனால அந்த பையன் அன்றைக்கி மேட்ச்சுக்கு போகாமல் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு போனால் நம்ம தோற்றுருவோம், ஏன்னா பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்றதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகமாட்டான் அவன், பூனை குறுக்க போயிடுச்சு, நம்ம என்ன தான் மேட்ச்சுக்கு போனாலும் தோற்றுருவோன்ற பயத்தில் போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பசங்க சொல்லுங்க, நம்மளோட டீம் தோத்துருச்சு, ஏன்னா நீ வந்திருந்தா ஜெயிச்சிருக்கோம், உன்னோட ஆட்டம் நல்லா ஆடுற விருதை வந்து அடுத்த டீம் வாங்கிட்டாங்க, நீ வந்திருந்தா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையான கதையை சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, விஜய் அந்த டயத்தில் உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போ வந்து சிந்தாமணி வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக. இப்போ மீனாக்கும் ஒரு வழியாக இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆபத்து வரப்போகுதுன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கலாம், மீனா வந்து விஜயாக்காக விட்டு கொடுத்து வெளியில் வருவாங்களா, இல்லை விஜயா வந்து மீனாவை வெளியில் அனுப்பியே தீருவேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.